வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். யாராவது நல்லா பேசினா, தர்க்கத்தோடு வாதத்தை எடுத்து வச்சா நீ வக்கீல் வேலைக்கு போகலாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்வாக்கும் செல்வாக்கும் நிறைந்த தொழில் வழக்கறிஞர்கள் தொழில். அந்த வழக்கறிஞர்களை பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக தமிழ் தேசம் இதழின் ஆசிரியர் தோழர் தியாகு அவர்கள், தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவி சாந்தகுமாரி அவர்கள், வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்கள், தமிழ்நாடு முற்போக்கு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் திரு மனோகரன் அவர்கள், வழக்கறிஞர் இலக்கிய சுடர் த ராமலிங்கம் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். அதாவது வழக்கறிஞர்கள் தொழில் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு முக்கியமானது? சட்டம் என்பது தனித்து இயங்குவதல்ல, அது ஒரு சமூகத்தில் தான் இயங்குது. சமூகத்தினுடைய பிரதிபலிப்பாக சட்டம் இருக்கு. ஆனால் ஒரு நிலைக்கண்ணாடியில் பார்ப்பது போன்ற ஒரு பிம்பம் அல்லது. சட்டம் பழைய சமூகத்தினுடைய விழுமியங்களை பாதுகாக்குது, நிலவுகிற சமூகத்தினுடைய ஆற்றல்களுக்கு துணை செய்து வரப்போகிற சமூகத்திற்கான கூறுகளை விதைகளை அது கொண்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்முடைய சமூகத்தில் இந்த சமூகத்திற்கும் சமூகத்தில் உறுப்பாக இருக்கிற மனிதர்களுக்கும் சட்டத்தை பயன்படுத்துகிற பொறுப்பு வழக்கறிஞர்களுக்கு இருக்கு. அவர்கள்தான் இந்த இருட்டறையில் ஒரு ஒளிவிளக்காக இருக்கிறவங்க. இப்ப நம்முடைய சமூகத்தில் எல்லோருக்கும் தெரிந்த உண்மை, யாரும் மறுக்க முடியாத உண்மை, ஏற்றத்தாழ்வுகள் நீடிக்கின்றன, ஆதிக்கமும் அடிமைத்தனமும் நீடிக்கின்றன. ஒவ்வொரு துறையிலும் நாம் பாதிக்கப்படுகிறோம், வஞ்சிக்கப்படுகிறோம். சட்டத்தை காக்க வேண்டியவர்களை சட்டத்தை மீறக்கூடியவர்களாக நடந்து கொள்கிறார்கள். இந்த நிலையில் வழக்கறிஞர்கள் பாதிப்புற்ற மக்களுக்கு, துன்பப்படுகிற மக்களுக்கு குறைந்தபட்சம் ஆறுதல் தர முடியும், அதிகபட்சம் மாறுதல் தர முடியும். இதுதான் அவர்களுடைய பணியினுடைய சாரம் என்று நான் பார்க்கிறேன். அதாவது நீதித்துறையினுடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சாதாரணமாக அதன் அடிப்படையில் எந்த ஒரு மனிதனும் தனியாக சென்று வழக்காடலாம். உதாரணமாக நீ கண்ணகி எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே திரௌபதி எடுத்துக்கலாம், எத்தனையோ இருக்கு. இருந்தாலும் கூட தனி மனிதன் சென்று வழக்காடும் போது அங்கே உணர்ச்சிகள் பொங்குகின்ற பொழுது ரூலு சட்டம் தெரியாமல் போயிடும். அதாவது தாமரையில தண்ணீர் போல இருந்து அதை நீதிபதிக்கு எடுத்து சொல்லி அந்த கருத்தனையோ அந்த வழக்கறிஞரையோ பதிவு வைப்பதற்கு ஒரு கருவி தேவை. அந்த கருவியாக வழக்கறிஞர்கள் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு எந்த ஒரு வழக்கிலும் வழக்கின்ற தன்மை என்ன, உண்மையான தன்மை என்ன, உண்மை என்ன என்பதை அறிவதற்கு வழக்கறிஞர்கள் தங்கள் தொழில் கற்று அதன் மூலமாக வாதாடி உண்மை என்னவென்று புரிய வைக்கின்றார்கள். அதுதான் வழக்கறிஞர் அடிப்படை தன்மை. ஓகே, அவர்கள் இன்றியமையாதவர்கள் இல்லையா இந்த சமூகத்திற்கு? உங்களுடைய வழக்கறிஞர்கள் பணி அப்படிங்கிறது எப்படி இருக்கு? உங்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்குமா? எப்படி இருக்கு? உரிமைகள் மறுக்கப்படும் ஒவ்வொரு இடத்திலும் வழக்கறிஞரோட பணி கட்டாயம் தேவை. நாங்கள் காலையில் வந்த உடனே நாங்கள் கோர்ட்டுக்கு அப்பியர் ஆகிறோம். கோர்ட்டில் எங்களோட வழக்கோட சம்பந்தமான அந்த விஷயங்கள் பார்க்குறோம். அதுக்கடுத்து அந்த வழக்கோட தன்மை என்னன்றதை நாங்கள் டே டு டே நாங்கள் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இன்னைக்கு அந்த வேலையை கரெக்டாக செய்வோம். சரி, கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கே ஏதாவது ஒரு கோர்ட்டில் ஒரே ஒரு கேஸ் இருக்குதுன்னா காலைல 10:30 மணிக்கு போனால் அந்த கேஸ் கூப்பிட்ற வரைக்கும் 1:30 மணி ஆனாலும் அங்கே வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதனால அந்த ஒரு கேஸ் ஒரு நிமிஷம் தான் கூப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் கால் கடுக்க அங்கே இடம் உட்கார சீட் இல்லைன்னா கூட 3 மணி நேரமாக இருந்தாலும் நாங்கள் நின்று தான் ஆகணும். அதுக்கு வாய்தா பேச வருதாங்கிறது அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அந்த நேரம் நிற்கிறது நின்று தான் ஆகணும். தினமும் எங்களுக்கு வழக்கறிஞர் பணி இருக்கும் சார். காலையில் கேஸ் போவோம், கேஸ் முடிஞ்ச பிறகு அது சம்மந்தமான தயாரிப்பு வேலைகள் ஈடுபடுவோம். ஈவினிங் மேலே என்ன நடந்தது அட்ஜுடிகேஷன் ஒரு கோர்ட்டில் எழுதுவாங்க, அதை ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் ஆஃபீஸ் பண்ணோன்னா அங்கே கிளைண்ட்லாம் வருவாங்க, அவங்களுக்கு பதில் சொல்லணும். மறுநாள் கேஸை அவங்கள தயார் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும். தொடர்ச்சியாக எங்களுக்கு வேலை இருந்துகிட்டே தான் சார் இருக்கும். 2 விதமாக எங்கள் வழக்கில் 2 விதமாக வச்சுருப்போம். ஒன்று கோர்ட்டுக்கு போகிறது, மற்றொன்று காவல் நிலையத்துக்கு செல்வது. காலை டைமில் நாங்கள் வழக்கமாக கோர்ட்டுக்கு போயிடுவோம். காலையில் போய் 10:30 போய் கோர்ட் அப்பியரன்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வேலைகளை டைரி வேலை எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே இப்போ கிளைண்ட்டுங்க ஃபோன் பண்ணுவாங்க, இந்தமாரி நீங்கள் வாங்க சார், இதுமாரி காவல் நிலையத்துக்கு வாங்க. தனிநபர்கள் போனால் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க, சரியாக அவங்களுக்கு மரியாதை இருக்காது. அதனால் என்ன பண்ணோம், வழக்கறிஞராக நாங்கள் போயிட்டு அவங்க சார்பில் நாங்கள் முறையிடுவோம். முறையிட்டு அவங்களுக்கு ஒரு ரெமெடி வாங்கி கொடுப்போம். இதெல்லாம் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 ரெகுலர் கோர்ட்டு வரும். மற்ற 20 நாள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஒர்க் தான் இருக்கும். செக்ஷன் ஒர்க் தான் ஃபைல் பண்ணிட்டு ஒன்று நம்பர் ஆகாது.
அது ப்ராசஸ் பண்ணுவாங்க. திருப்பி அதில் பார்த்தீங்கன்னா வந்து கொரியர்ஸ் இருக்கும், அந்த கொரியர்ஸை கிளியர் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 hours வெயிட் பண்ணால் தான் அந்த கொரியர் கிளியர் பண்ண முடியும். சில கேசஸ் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நம்பர் பண்ணாமல் கூட வச்சுருப்பாங்க. அதாவது கோர்ட் வந்து ஒரு கோர்ட் மட்டும் கிடையாது. ஹை கோர்ட்டை பொறுத்தளவில் ஃபேமிலி கோர்ட் இருக்கு, லேபர் கோர்ட் இருக்கு, சிறு வழக்கு நீதிமன்றங்கள் இருக்கு, சிட்டி சிவில் கோர்ட் சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றம், அப்படி நிறைய கோர்ட்ஸ் இருக்கு. மினிமம் வந்து ஒரு 10 கோர்ட்டாவது ஜூனியர்ஸ் மார்னிங் அட்டன் பண்ணுவாங்க. அது லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும். லேடிஸ் பொதுவாக அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. ஏன்னா ஜென்ஸை பொறுத்தளவில் வந்து ஸ்டேஷன் மேட்ரு இல்லை வேற மப்சல் கோர்ட்டு போகணுன்னா டக்குன்னு போயிடுவாங்க அவங்க பர்சனல் மேட்ரு வரப்ப. ஆனால் லேடிஸை பொறுத்தளவில் ஹைகோர்ட் கேம்பஸ்குள்ளே இருப்பாங்க, அவங்க அங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சீனியர்ஸ் மேக்ஸிமம் லேடிஸை லைக் பண்ணி எடுக்கிறப்பவே. ஓகே, அவங்க இருந்து வேலை செய்வாங்க, வெளியில போக மாட்டாங்கன்னு. ஓகே, அந்த மீன் டைம்ல சீனியர் வர்றது வரைக்கும் அந்த லஞ்சை முடிச்சிட்டு 2 o'clock செக்ஷன் ஒர்க் பாக்குறதுக்காக போவாங்க. சோ இப்படி பல்வேறு வேலைகள் உங்களை சுத்தி இருந்துகிட்டே இருக்குது இல்லையா? செக்ஷன்ல போய் நீங்க எந்த ஒரு பெட்டிஷனோ நீங்க ஒரு அட்வொகேட்டோ சரி ஒரு ஜூனியர் அட்வொகேட்டோ பார்க்காம எந்த ஒரு மூமெண்ட்டும் நடக்காதாங்க. சீனியர்ஸை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா அவங்க லேட்டாக தான் வருவாங்க. பட் வி ஹாவ் டு ஃபேஸ் லாட் ஆஃப் என்ன சொல்றது அப்படின்னா செக்ஷன்ஸ் ஒர்க். அவங்க சொன்ன மாதிரி செக்ஷன்ஸ் ஒர்க்லேயே வந்து நிறைய இருக்கும் எங்களுக்கு. அதில் எக்ஸாமினர் வந்து அதை சிக்னேச்சர் பண்ணி நாங்கள் பாஸ் பண்ணி அதை நம்பர் பண்ணி லிஸ்ட்ல வர்றதுக்குள்ள போதும். இப்போ செக்ஷன் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க, அது உங்களுடைய டேர்மா இருக்கு. எங்களுக்கு செக்ஷன் ஒர்க் அப்படிங்கறது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? அது என்ன நடைமுறை? அந்த செக்ஷன்ங்கிறது ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸ், ஒரு ஆஃபீஸ் மாதிரி. இப்ப ரிட்டு மனுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகம் தான் செக்ஷன் அவங்க சொல்லக்கூடியது. ஃபேமிலி கோர்ட்டா அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கும், அதுக்கு ஒரு அலுவலகம். அங்க போய் தான் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுவோம். ஃபைல் பண்ண பெட்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை பார்த்து ஓகே பண்ணுவாங்க, இல்ல தப்பு இருக்கான்னு திருத்துவாங்க, அல்லது நீங்க போய் மாத்திட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த செக்ஷனுக்கு அலையிறதுங்கிறது உண்மையிலேயே இளநிலை வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப பெரிய துயரங்க. ஏன்னா நம்பர் பண்றது ரொம்ப கஷ்டம். பொதுவாகவே இந்த ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் வக்கீல்ங்கிறவங்க, இப்போ நீங்க மெடிசன் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் அவங்க வந்து மருந்து பத்தி மட்டும் தெரிஞ்சுட்டா போதுமானது. என்னென்ன மருந்து வருது, எப்படி ஆப்ரேஷன் பண்றது, நியூ டெக்னிக்ஸ் என்ன, இது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும். ஒரு என்ஜினியரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ஜினியர் வந்து இந்த கட்டடம் கட்டுறதோ அல்லது அவங்க துறையை சார்ந்த அதை மட்டும் பார்த்தா போதும். ஆனா வழக்கறிஞர்கள் ஆளினால் அழகுராஜாவா இருந்தாகணும். திடீர்னு வந்து ஒண்ணு கேட்பாங்க, நாங்க படிச்சது பேசிக்கா ஒரு 6 சட்டமோ 8 சட்டமோ 10 சட்டம் படிச்சிருந்தாலும் 11வது சட்டம் இருக்குது பாருங்க, அதை கூட வந்து கேட்பாங்க. ஆனா நாங்க வெளியே காட்டிக்கவே மாட்டோமே, எங்களுக்கு தெரியாதுன்னு. அதை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சு அவங்களுக்கு வாங்க இதை படிச்சு பார்த்துதாங்க உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லணும், உண்மைதானே, அந்த மாதிரி சொல்லிட்டு திரும்ப அதுக்குள்ள நாங்க படிச்சு எங்களை தயார் பண்ணிப்போம். அதனால இந்த தொழில் சாதாரணமானது இல்ல. டாக்டரே டாக்டர்னு கூப்பிடுங்க, என்ஜினியரே என்ஜினியர்னு கூப்பிடுங்க. ஆனா வக்கீல்களை மட்டும் லேர்னர்ட் அட்வொகேட்ஸுமாங்க. அப்படின்னு என்ன, கற்றறிந்த வழக்கறிஞர்கள். ஏன்னா இந்த வினை தொகைன்னு தமிழ்ல ஒண்ணு வரும் பாருங்க, அதாவது இந்த ஊறுகாய உதாரணம் சொல்லுவாங்க. நேத்திக்கு இன்னைக்கு நாளைக்கு எந்த காலமும் ஊறிக்கொண்டே இருக்கிறது. அது போல கற்றறிந்த நாங்கள் படிக்கிற போதும் கற்றறிவோம், கேஸ் நடக்கிற போதும் கற்றறிவோம், சும்மா இருந்தாலும் கற்றறிவோம். இதுல என்ன ஒரு சிரமம், வழக்கறிஞர் தொழில்ல என்ன சிரமம்னு சொன்னா, காலையில எழுந்திருக்கும் போதே இன்னைக்கு கேஸை பத்தி தான் நினைக்கணும். என்ன கேஸ் இருக்கு, அப்போ ஹைகோர்ட்டுக்குன்னா லிஸ்ட் வரும். கீழமை நீதிமன்றங்களுக்கெல்லாம் நம்மளே குறிச்சு வச்சிருப்போம், அதுல எதுவும் விடுபட்டுறாம இருக்கணும். அந்த மாதிரி வழக்கை எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு போகணும். அங்க நடந்த பிறகு எல்லா வேலையும் நடக்குது. மாலையில வந்திருக்க கிளையண்டா ஒரு பழசோ புதியவரோ அவங்கள பார்க்கணும். அப்ப காலையில நீங்க யார் முகத்துல முழிப்பீங்கன்னா கேஸ் கட்டு முகத்துல தான் முழிப்போம். இரவு போகும்போது யாரை பார்த்துட்டு போறோம்னா வழக்காடிகளை பார்த்துட்டு தான் போறோம். அதுதான் வந்து வாழ்க்கை. ஆனா என்ன, வழக்கறிஞர்களுக்குன்னு ஒரு பெரிய பெருமை என்னன்னா, வழக்கறிஞர்கள்ங்கிறவங்க வந்து குரலற்றவர்களின் குரல். யாரால அவங்க வழக்க சொல்ல முடியலையோ அவங்களுக்காக நம்ம பேசணும். இதுல நீங்க வந்து சிலப்பதிகாரத்துல வந்து கோவலனுக்கு முதல்லயே கேஸ் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க, கண்ணகி வந்து மனைவியா பேசுறதுக்கு பதிலா ஒரு வழக்கறிஞரா பேசியிருந்தா அவரை காப்பாத்திருக்கலாம். சரியா? இப்ப நிறைய இருக்கு இல்லையா, நம்ம சிவில் இருக்கு, கிரிமினல் இருக்கு, கம்பெனி லா இருக்கு, இப்படி நிறைய இருக்கு. இதுக்குள்ள உங்களுக்கு தனித்தனியான துறையா இருக்கு இல்லையா? இந்த துறை எது கஷ்டமானது, எது ஈஸியானது, எந்தது கிரிமினலா சிவிலா? எல்லாமே நாங்க ரசிச்சு செய்வோம், கஷ்டம்ட்டு எதுவும் கிடையாது எங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க கிளைண்ட்டு, ஆபத்துல மாட்டிக்குவோம், போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்குவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா நாங்க ஏஞ்சி போவோம். சரி, வருமானம் கம்மி,
இப்போ நீங்க என்னவா இருக்கீங்க, என்ன வழக்கு? நாங்க இரண்டுமே பார்த்துட்டு தான் இருக்கோம், சிவில் அண்ட் கிரிமினல் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்பெசிஃபிக்கா சிவில் பார்க்குறோம் நாங்க. ஓகே, நீங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா சிவில்னு தேர்ந்தெடுத்தீங்க? இப்போ அது ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி என்னுடைய எல்லாரும் அட்வொகேட் நான் இப்போ சொல்லலை, என்னை பொறுத்தளவுக்கு அது ஸ்டாண்டர்ட், ஃபியூச்சர்ல அமைதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு சிவில் கிரிமினல் எனக்கு தெரியும், ஒரு தொடர்ந்த ஒரு வேலை இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக சிவில் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஃபியூச்சர் நமக்கு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இது. நமக்கு கிரிமினல்ன்றதுக்கு ரொம்ப மைண்ட் அப்செட் ஆகும் கிளைண்ட்ஸ் வந்து எந்த, ஆனா அவங்கள நாங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், அது வேற விஷயம். இருந்த போதிலும் நாங்க சிவில் வந்து நீங்க சிவில் மத்தவங்க சீக்கிரமா கத்துக்கிட்டு வேகமா பணம் சம்பாதிக்கலாம், கூட வந்து நிறைய பேருக்கு ஓடணும்னு ஓடி போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா கிரிமினல் சைடு ரொம்ப எளிமையா இருக்கும். அந்த கிரிமினல் சைடில் வந்து பெரிய லெவலெலாம் நம்ம ட்ராப் பண்ணுற மாதிரியும் நிறைய அந்த டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி நம்ம டைப் செட்லாம் இது பண்ணுற மாதிரிலாம் நிறைய இருக்காது. ஓகே, அதாவது வழக்கறிஞருடைய வாத திறமையை நம்ம வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாகவே கிரிமினல் சைடில் ரொம்ப பிரைட் ஃபியூச்சராக இருக்கும். சரி, ரிஸ்க்னு ஒன்று இருக்கும்ல, அது எதில் இருக்கு? அதிகமாக அதில் தான் இருக்கும். அதாவது எங்க வலி அதிகமா இருக்குமோ அங்கதான் வந்து நம்முடைய இதுவும் அதிகமா இருக்கும். சார், எல்லாமே கடினமான துறை தான். சிவில் எடுத்துட்டாலும் சரி, கிரிமினல் எடுத்துட்டாலும் சரி, நம்ம சக்சஸ் ரேட் எதில் வெற்றிகள் அது அதிகமாக கொடுக்குறோமோ அந்த துறையில் நம்ம அந்த வழக்குகள் வரும், அந்த துறையில் நம்மளை அழைச்சி செல்லும். அதனால எதுவும் கடினம் எது எளிது அதெல்லாம் கிடையாது, எல்லாமே கடினமானது தான். படிக்கிற காலகட்டத்திலேயே இந்த துறைக்கு தான் போகணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற, இப்ப கிரிமினல் லாயரா ஆகணும் அப்படிங்கிற முடிவோடு வருவாங்களா, இல்ல இது காலத்திற்கு ஏற்ப அது வடிவமைக்கப்படுமா, எப்படி? அது ரெண்டு விதமாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ பரம்பரையாக வழக்கறிஞர்களாக இருக்கிறவங்க பொதுவாக அவங்க அப்பாவோ இல்லை குடும்பத்தில் யார் இருக்காங்களோ அதுதான் அவங்க அந்த பகுதி போகிறாங்க, சிவில் அல்லது கிரிமினல். சிவில்லையும் பல பிரிவுகள் டேக்ஸ் லாயர்ஸ்னு தனியாக இருப்பாங்க, லேபர் லாயர்ஸ்னு தனியாக இருப்பாங்க. இந்த மாதிரி அந்த குடும்பத்தினுடைய அடிப்படையில் வரவங்க முதல்ல மனசை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இப்படி தான் போகிறோம்னு. முதல் தலைமுறை வழக்கறிஞர்களாக உள்ள வரவங்களுக்கு தான் இந்த சிக்கல் இருக்கும். அப்போது அதில் எது சூஸ் பண்ணுறதுன்ற தெளிவு இருக்காது. அதை தவிர இன்னொன்று என்ன சொல்லலாம், அவங்களுடைய மனநிலையை பொறுத்து தான் அதை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ கிரிமினல் லாயராக இருக்கிறது அப்படின்னா மிக அதிகமாக குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு பழக வேண்டிய அவசியம் இருக்கும். அவங்க குற்றவாளியா இல்லையான்னு தெரியாது, ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கண்டிப்பாக போக வேண்டியிருக்கும். இதுக்கெல்லாம் ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் வேணும். எல்லாராலையும் ஸ்டேஷனில் போய் பேச முடியாது. கிரிமினலாக குற்றம் சாட்டப்பட்டவர்களோடு பழகுதல் என்பதற்கு மனநிலை. ஆனால் அதில் ஆர்வம் இருக்கிறவங்க வந்து ரொம்ப வேகமாக வளருவாங்க, வளர்ச்சி உண்டு கிரிமினலை பொறுத்தவரையில். சிவில் வந்து நிறைய படிக்கணும், சிவிலுக்கான நூல்கள் நிறைய, சிவிலுக்கு ஜட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஒரு சொத்து தகராறுனா பூர்வீகத்தில் யார் பேரில் இருந்தது, என்னென்ன பட்டா இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து வச்சு பண்ணுறதுன்ற வேலைகள் இதில் அதிகம். அதனால் அடிப்படையில் எதில் விருப்பம் என்பது ஒன்று, படிக்கும்போதே தேர்ந்தெடுப்பது என்பது பரம்பரையாக வழக்கறிஞர்களாகவே இருப்பாங்க. அவங்க தாத்தாவே லாயர்ஸா ஜட்ஜஸாக இருந்தவங்கலாம் கூட இருக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க தெளிவாக தேர்ந்தெடுத்துருவாங்க. ஆனால் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக உயர்நீதிமன்றங்களில் 80% வழக்குகள் 20% வழக்கறிஞர்கள்ட்ட இருக்கு. அதே மாதிரி 20% வழக்குகள் வந்து 80% வழக்கறிஞர்கள்ட்ட போகுது. காலங்காலமாக பரம்பரையாக அவங்க தாத்தா, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா, அவங்க அப்பா அப்படி வர்றாங்க பாருங்க, அவங்ககிட்ட தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த 80% வழக்குகள் எல்லாமே போய் கொண்டிருக்கிறது. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவு குறிப்பாக இப்போ ஒரு 20-15 ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் நிறைய படித்து வழக்கறிஞர்களாக வர்றாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. அதனால ஏதாவது ஒரு சீனியரை வந்து சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நீங்க அங்க கூட பாத்தீங்கன்னா இப்பதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் கொடுக்குற பழக்கம் கூட இப்ப சமீப காலமா தான் இருக்கு. ஒரு 1500 ரூபாய் கொடுப்பாங்க, சில பேர் 3000 கொடுப்பாங்க, சில பேர் 5000 கொடுக்கக்கூடிய பழக்கம் இருக்கு வந்து. ஆனா நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம், 1 ஆண்டு, 2 ஆண்டுக்கு நீங்க பணமே வாங்காம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கணும், அவங்ககிட்ட முழுக்க அசிஸ்டண்டா இருக்கணும் வந்து. ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிருக்கு. இருந்தா கூட பாத்தீங்க அப்படின்னா சென்னை போன்ற பல்வேறு கிராமங்கள்ல இருந்து வர்றாங்க, சென்னைக்கு வர்றாங்க அல்லது மதுரைக்கு போறாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய கஷ்டப்படுறாங்க. சார் சொன்னார், படிச்சு முடிச்சுட்டு வந்த உடனே ஒரு தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கு, ஒரு ஜூனியராக போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. உங்களுடைய ஜூனியர் வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கு? அதாவது முதல்ல வந்து நம்ம சீனியரை தேர்ந்ததுக்கு தான் மிகப்பெரிய போராட்டம். நான் வந்து என் சீனியரை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா நான் ஒரு 5-6 சீனியரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆகாதனால நம்மளால சேர முடியல. நம்மளுக்கு ஃபேமிலி வந்து எனக்கு குழந்தைலாம் இருக்கிறதுனால வந்து எனக்கு கமிட்மெண்ட்டு, எனக்கு வந்து வரக்கூடிய வந்து பிரச்சனைகள் அது வந்து அவர் அனுசரிச்சுன்னு போகிற மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணான்னு வச்சுங்களேன், நம்மளால வந்து ஒரு அந்த சீனியர்கிட்ட இருக்க முடியாது. ஏன்னா நம்ம கேட்குற டைமில் லீவ் கொடுக்கணும். அதே மாதிரி அவருக்கு எப்போ வந்து வேலை இருக்குதோ நம்ம 8 மணி ஆனாலும் 10 மணி ஆனாலும் நின்று ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவரை வீட்டில் விட்டுட்டு போகிற அளவுக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான்
அந்த சீனியர் கூட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். சரி, ஒரு மாச சம்பளம் குடும்பம் நடத்துறதுக்கு போதுவான அளவுக்கு வருவாய் வருதா? வருவாரம் ரொம்ப கஷ்டம் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கோசம், அதுக்கு மேல எதிர்பார்க்க முடியாது இன்னைக்கு ஜூனியரா இருக்கும் போது. இப்போ நம்ம இண்டிபெண்டா கேஸ் எடுத்து நம்ம ஹவுஸ் ஸ்டேஷன் கேஸ்லாம் எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு 20,000 நம்ம டச் பண்ண முடியும். அரியலூர் மாவட்டத்திலேருந்து ஒரு சின்ன கிராமத்துலேருந்து தான் நான் சென்னைக்கு இங்கே தான் அம்பேத்கர் லா காலேஜில் தான் படித்தேன். படித்து முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நாள் ஊரில் இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 6 மந்த்து கிட்ட இருந்தேன். அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே உள்ள சூழலில் இருந்துட்டு எனக்கு அங்கே உள்ள கோர்ட்டில் இருக்க முடியல. ஒரு 3 மந்த்து கிட்ட இருந்தேன். அதுக்கு பிறகு சென்னையே வரலான்னு சொல்லிட்டு என் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டுட்டு சென்னை வரேன். வந்துட்டு ஒரு 7 சீனியர்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்கள்ட்டையா போய் கேட்குறேன். முத கேள்வி, என்ன ஊர், எந்த மாவட்டம் சொன்னேன். சொன்ன உடனே அப்போது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? தமிழ் மீடியம் சார். சரி, அப்போனா உங்களால் சென்னையில் ஓட்ட முடியாதே. முத கொஸ்டின் அவங்க சொன்னது, நீங்கள் அரியலூரே போகலாமே. சீனியர்கிட்ட போய் சேர்றதுக்கே இவ்வளோ சிக்கல். இவ்வளோ ஒரு 10 பேர். அப்புறம் நம்ம நண்பர்கள் மூலியமாக அதுக்கு பிறகு கேட்டு நான் எல்லாத்தையும் நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். இன்னொரு சார்கிட்ட போயிட்டு கேட்டோன்னே இப்போ சென்னை நீங்கள் வந்து கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்க, அது சரியாக வருங்களா பார்த்துங்கண்ணா. எல்லாத்தையுமே நான் கற்றுக்க ரெடியாக இருக்கேன் சார். ஜூனியர்னா இங்கே காசே கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க, எல்லா கஷ்டத்தையும் நான் பட்டுக்கிறேன், சந்தோஷமாக பட்டுக்கிறேன். ஆனால் இதே துறையில் தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதுவும் உயர்நீதிமன்றத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் விருப்பப்பட்டு வந்துட்டேன். அதாவது இந்த ப்ரொஃபஷனில் எப்படின்னா, நான் ரொம்ப ஆர்வமாக படிக்கிறதுக்காக உள்ளே வந்தேன். பட் ஆனால் வந்து படித்து முடித்த பிறகு தான் இதில் எதையுமே சம்பாதிக்க முடியாதுன்னு நான் நினைக்கல. கூட இருக்கிற என்னோட வீட்டில் உள்ளவங்களும் சரி, யாராக இருந்தாலும் அதை வந்து பண்ணி உன்னால் இது செலவையே மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு சொல்லி நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து வெளியே லீகல் அட்வைசராக ஒர்க் பண்ணேன். எனக்கு வந்து 25,000 30,000 எல்லாமே கிடச்சிது. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் நான் இந்த ப்ரொஃபஷனை முடிவு பண்ணி, நம்ம படித்ததே அட்வொகேட் தொழிலுக்காக படித்தோம், ஸோ இதுக்குள்ளே வரணும்னு சொல்லி நானாக ரிஸ்க் எடுத்து வந்தேன். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். உண்மையாக வந்து எனக்கு வந்து 5,000 ஏர்ன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதத்திற்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டமா இருக்கு தனியா நீங்க தொழில் செய்யும். ஆனா இந்த தொழில்ல வந்து இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிட்டீங்கன்னா உண்மையிலே இந்த தொழில் வந்து கை கொடுக்கும். அது என்னோட அனுபவத்துல நடந்த ஒரு விஷயம். என் சீனியர் எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறியோ நீ அந்த அளவுக்கு தலையில வெள்ள முடி வரப்ப நீ பெரிய ஆளா ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அப்போ ஒரு ஜூனியரா நீங்க எவ்வளவு காலம் இருக்கணும், தலையில வெள்ள முடி வந்தா நீங்க தனிக்கடை போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படணும் சார். அந்த அளவுக்கு கஷ்டம்னா ஒரு 40 இயர்ஸ் ஆகுது நான் இந்த ஃபீல்டுல நின்று ஜெயிக்கணும். அப்பதான் வந்து நான் வந்து முன்னாடி வர முடியும். நானும் ஒரு சீனியர்னு என் பின்னாடி 2 ஜூனியர் வச்சுட்டு நான் கேஸ் நடத்துற அளவுக்கு நான் பெரிய ஆளா வர முடியும். சூப்பர். பிஃபோர் மேரேஜுக்குள்ள அம்மா நீ ஜூனியர் அம்மா வாமான்னாங்க. எனக்கு மயிலாடுதுறையில ஃபர்ஸ்ட் சீனியர் திரு சங்கரன் அவர்கள் அப்பயே எனக்கு வந்து 8,000 கொடுத்தாரு. அந்த அளவுக்கு ஒர்க் நல்லா பண்ணோம். ஆனா அதே ஆஃப்டர் மேரேஜ்னோடனே குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க விழுப்புரத்தில் ஒர்க் பண்ணா அங்கேயும் நல்ல சீனியர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணேன். பட் ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, அவங்க லைஃப் வந்து அப்படியே தலைக்கு ரொம்ப ரிவர்ஸ்ல மாறிடும். எப்படி வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தமிழ் கிடையாதோ அதே நிலைமை தான் அட்வொகேட்ஸும். வேற வழி இல்லாம ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் ஆரம்பிச்சேன். ஆனா இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். சூப்பர், சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன். உங்களுடைய ஜூனியர் வாழ்க்கை எப்படி இருந்தது, நீங்க இப்போ எப்படி இருக்கீங்க? நான் வந்து சட்டக்கல்லூரிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய இலக்கிய நிகழ்வுகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். பொதுக்கூட்டங்களுக்கும் பேச போவேன். அந்த மாதிரி போகும்போது இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகும்போது அந்த வழிச்செலவு தொகை அப்படின்னு சொல்லி பணம் கொடுப்பாங்க. அது வந்து நிறைய இருக்கும் காசு. அதனால் நான் எப்பயுமே தாராளமாக செலவு பண்ணுற ஒரு ஆள். எங்கள் சீனியர் வந்து நல்லவர் தான், அப்பப்போ கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. ஆனால் நிறைய வழக்குகளை நடத்துறதுக்கு வாய்ப்பு கொடுப்பார். அவர் பேர் வந்து வழக்கறிஞர் ஜி ராஜன்னு, மூத்த வழக்கறிஞர் அவர். அந்த அப்போ இருந்த வழிமுறை வந்து ஜூனியர்ஸ்க்கு மாதமெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, எப்பயும் நினைச்சா கொஞ்சம் காசு கொடுப்பாரு. அப்போ என்னாச்சு, அது வரைக்கும் நான் வந்து எனக்கு சட்டக்கல்லூரிக்கான கட்டணமே நான் தான் கட்டிக்கிட்டேன், எங்கள் அப்பாட்ட வாங்கலை. நானே ஃபீஸ் கட்டி நானே ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்கேன். இப்படி வழக்கறிஞர் ஆன பிறகு கையில் சுத்தமாக காசு இல்லை, ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கட்டணும், பஸ்ஸுக்கு போக வர காசு வேணும், எப்பயாவது ஒருக்க தான் காசு கிடைக்கும், என்ன பண்ண முடியும்? அப்போ யோசிச்சு பாருங்க அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாளைக்கு ஒரே ஒரு 10 ரூபா கையில் இருக்கும். அந்த 10 ரூபாயை பத்திரமா வேற வச்சிருக்கணும். இருக்கிற சில்லறை எல்லாம் பொறுக்கி பேருந்துக்கு போகணும். சாப்பாடு கேன்டீனில் முடிஞ்ச வரைக்கும் கேன்டீனில் எப்படி இருந்தாலும் சாப்பிடணும். ஆனால் இன்னொன்று, எங்கள் உயர்நீதிமன்றத்தில் அப்போது, இப்போ நான் அதிகம் கேன்டீனில் சாப்பிடல,
கேன்டீன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பாடு, குறைஞ்ச விலையில அந்த சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கும். அங்க வந்து தயிர் சோறும் காரா பூந்தியும் கொடுப்பாங்க. அந்த தயிர் சோத்துல காரா பூந்தியை போட்டு சாப்பிடுறது அவ்வளோ சுவையான ஒரு உணவு. இப்படியெல்லாம் தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதுல நான் எல்லா ஜூனியர்ஸையுமே பார்ப்பேன். அவங்க வேலைக்கு வந்த உடனே இப்போ இவ்வளோ சிரமம்லாம் சொன்னாங்க இல்லையா, அந்த கஷ்டமெல்லாம் பட்டு 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 அப்படியே அவங்க தோற்றமெல்லாம் போயிடும். உடம்பெல்லாம் மெலிஞ்சு வீட்டில் பார்க்குறவங்க என்ன இப்படி நாய் மாதிரி ஆயிட்டியே அப்படிம்பாங்க. ஆனால் அதில் இருந்து அவங்க அப்படியே கொஞ்சம் திருப்பி நல்லா வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க தேறிட்டாங்க, அதை கற்றுக்கிட்டு அதோட வாழ பழகிட்டாங்க. வழக்கறிஞர் தொழில் என்பது எப்படின்னா, நீங்கள் வந்து எக்ஸாமினேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் வந்துட்டு இருந்தது. இப்போ செமஸ்டர் சிஸ்டம் வந்துடுச்சு. ஆனால் செமஸ்டர் சிஸ்டத்துக்கு என்ன படிக்கிறாங்கன்னா அதுக்கு முந்தி 2 நாள் படிப்பாங்க, முன்னாள் குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் படிப்பாங்க. ஆனால் வழக்கறிஞர் தொழிலில் தினசரி படிக்கவில்லை என்றால் மறுநாள் வழக்கு நடத்த முடியாது. எந்த வழக்காக இருந்தாலும் சரி. வேடிக்கையாக சொல்லணும்னா, நான் நேற்றைக்கு கூட லோகத்தாளில் உட்காரும் போது ஒரு ஜூனியர் வராரு. வந்தோடனே சார் பாயதா வேண்டார். நான் சொன்னேன் எத்தனை வருஷம் ஆச்சுப்பா? 1.5 வருஷம் ஆச்சு. உட்காந்து படி தயவு செய்து. படித்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு கேஸ் என்னன்னு தெரியுது. அவர் உடனே சொல்கிறாரு. அப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோ திறமை இருக்கல, ஏன் படிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்ட்டு. நான் தவறாக சொல்ல வரல. ஆனால் என்னை பொறுத்த மட்டுக்கும் ஒருவர் நன்றாக உழைத்தால், எங்கள் சீனியர் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த தொழிலில் செல்வம் கொட்டி கிடக்குது. நீங்கள் ஒன்று சொல்லலாம், நான் உலகத்திலேயே எந்த தொழிலும் கிடைக்காத அளவுக்கு ஃபீஸ் வாங்கியிருக்காங்க. போபால் கேஸில் 40 lakhs 50 lakhs வாங்கியிருக்காங்க. பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் தே ஹவ் காட் இன் அமெரிக்கா அண்ட் எவ்ரி பிளேசஸ். வேறு எந்த தொழில் பண்ணாலும் சரி, நீங்கள் உயிரை காப்பாற்றுங்க, அல்லது என்ஜினியர் பெரிய இன்ஜினியர் மாடல் பண்ணுங்க, இது போல அதிகமான அளவுக்கு சம்பாதிக்க முடியாது. 3 நிலைகள் வழக்கறிஞர் தொழிலில் உண்டு. ஒன்று, ஒர்க் ஹார்ட் பட் நோ பே. இரவும் பகலுமாக நீங்க உழைச்சிக்கிட்டு தான் இருக்கணும், வருமானம் வராது. ஆனா சின்சியரா நீங்க உழைச்சிங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் அது என்னன்னா, உங்க வேலை எவ்வளவோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம். இதுலயும் சின்சியரா இருந்தா 3வது நிலை, நோ ஒர்க் மோர் பே. நோ ஒர்க்னா என்னன்னா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி தான், சார் ஒரு பெயில் மூவ் பண்றதுக்கு லட்சக்கணக்கில் வாங்கக்கூடிய லாயர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு பேங்க்குக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கோடிக்கணக்கில் லோன் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான 1 லட்சம் 2 லட்சம் ஃபீஸ் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. ஆனா அது 3வது நிலை. நீங்க முதல் நிலையிலையும் 2வது நிலையிலையும் உண்மையா இருந்து உழைக்கக்கூடிய ஜூனியர்ஸ் மிக கண்டிப்பா அந்த நிலைக்கு வருவாங்க. சரி, இப்போ அவங்க சொன்ன மாதிரி இப்போ நம்ம வந்து தலை நரைச்சதுக்கு பிறகுதான் தனிக்கடையா இல்ல எப்போ போடலான்னு முடிவுக்கு வருவீங்க? இல்லை, இதுக்கு வந்து குறிப்பாக வந்து காலகட்டம்ன்றது வந்து, ஏன்னா இது வந்து லேர்ன்டுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து கண்டினியூஸ் லேர்னிங் ப்ராசஸ் வந்து இதில் இருக்கிறதுனால நம்ம அது, அதாவது கடைசி வரைக்கும் நம்ம சீனியர்ட்டே இருந்து முடிச்சிடுறது அப்படின்னா இல்லை, இதில் வந்து என்னன்னா சீனியர்கிட்டே இருந்து முடிக்கிறது, அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கற்றுக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது. இப்போது சீனியர்கிட்ட இருக்கும்போதே நீங்கள் தனியாக கேஸ் எடுக்க வேண்டாம்னு யாரும் சொல்கிறதில்ல. நீங்கள் கேஸ் எடுத்துக்கிட்டு அவங்க ஷேடோலே இருந்து அவங்க வேலையும் பார்த்துட்டு நீங்களே கற்றுக்கலாம் அப்படின்றது தான் ஒன்று. சரி, நீங்க தனியா பண்றீங்களா? நான் தனியா கேஸும் பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் தனியா கேஸ் பார்க்க போறோம்? ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து தனியா 3 வருஷம் ஜூனியரா இருந்துட்டு அதுக்கு பிறகு தனியா பார்க்க போனோம். சரி, மற்ற ஜூனியரா பிராக்டிஸ் இதுவரையும் போனதில்லை, யார்ட்டையுமே போல நான் மட்டும் தான் இண்டிவிஜுவலாக பண்ணிட்டு இருக்கேன். எந்த கேஸ் வந்தாலும் என்கிட்ட அந்த கேஸ் வந்து எப்படிப்பட்ட தன்மையுடையது அப்படிங்கிறத புக்கில் நான் படிக்கிறது இது இல்லாமல் எனக்கு முன்னாடி படித்தவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா சீனியர் கிடைப்பாங்க, அவங்ககிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிப்பேன். முதல் கேஸ் அனுபவம் நம்மளுடைய சொந்தமா நான் வந்து பண்ணினேன் அப்படிங்கக்கூடிய முதல் கேஸ் அனுபவம் யாராவது? 2011 நான் சட்டக்கல்வி முடிச்சுட்டு வழக்கறிஞராக பதிவு பண்ணேன். முதல் முறையாக என்னை வந்து ஒரு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு எங்கள் சீனியர் தீபிகான்னு சொல்லிட்டு லாயர் அவங்க என்னை அனுப்புகிறாங்க. போனால் ஜட்ஜி உட்காந்துருந்தாங்க. ஒரு 10-12 கேஸ் இருக்கும். அது முடித்த உடனே என்னோடய வழக்கு கூப்பிட்டாங்க. 344ன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கு. அது போன உடனே கூப்பிட்டோடனே நான் போயிட்டு ப்ளீஸ் சொன்னார். மாதிரி இவங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு வார்த்தை வரலை, காற்று தான் வருது அங்கே ஆரம்பிக்கிறேன். ப்ளீஸ் சொன்னார். மாதிரி பெட்டிஷனருக்காக அப்பியர் ஆகிறார் தமிழ்லேயே சொல்லிட்டேன். அப்புறம் ஜட்ஜி உடனே அவங்கள பார்க்குறாங்க. இவங்க வந்து ப்ரெசன்ஸ் ஆயிரு, இவங்க வராங்கன்னு பார்க்குறேன். நான் வரவே இல்லை. இவங்க இந்த அம்மா வெளியில் இருக்காங்க. அவங்க அம்மா உள்ளே வாங்கம்மா. அதுக்கப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் அவங்க உள்ளே வரேன். கோர்ட்டே என்ன பார்க்குது எல்லாம் வந்து பக்கத்தில் இருக்க வேண்டியவங்க இல்லை அவங்க வெளியில் நிற்கிறாங்க. நான் கவனிக்கல. நானே போயிட்டு அப்பியர் ஆகிட்டு இவங்களுக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு அனுபவம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து டிவோர்ஸ் கேஸ் தான். ஓகே, முதல் கேஸ் வாங்கி கொடுத்துட்டீங்க, பிரிச்சுட்டீங்க, சபாஷ், வெற்றி.
முதல் வழக்கு வந்து என்னுடைய சீனியர் வந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு நீங்கள் ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பி விட்டார். கையில் எதுவும் பண்டலெலாம் கொடுக்க மாட்டார், ஏன்னா அதை தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற என் மேலே நம்பிக்கை வரல. முதல் நாளில் வெறுங்கையோட ரோப்ஸ் மட்டும் போட்டு நான் பாட்டு நேராக போகிறேன், ஹைகோர்ட் உள்ள போகிறேன். ஹைகோர்ட்டில் வந்து ஆனரபிள் ஜஸ்டிஸ் வெங்கட்ராமன் ஜே வந்து ஜஸ்டிஸாக இருக்கார். அப்போது என் கேஸ் வரும்போது, ஐயா கைண்ட்லி 2 வீக்ஸ் 2 வாரம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். உங்கள் பண்டில் எங்க அப்படின்னு கேட்குறாரு. சீனியர் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன் நான். முதல்ல உங்கள் மேலே உங்களுக்கு சீனியருக்கே நம்பிக்கை வரல, பண்டில் கொடுக்கவே நம்பிக்கை வரல, முதல்ல அந்த நம்பிக்கையை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து வரிசையை அடிக்க வச்சிருப்பாங்க. அந்த பண்டிலை வந்து கையில் முதல்ல எடுத்து வைங்க, அப்போதான் நான் 2 வீக்ஸ் டைம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டில் எடுக்க சொல்லிட்டார். எடுத்து கையில் வச்சதுக்கப்புறம் 2 வீக்ஸ் கொடுத்தாரு. முதல்ல நீங்கள் அந்த பண்டிலை கண்டுபிடிச்சிட்டு வாங்க உங்கள் பண்டில் அப்படின்னு சொன்னார். அது இன்னைக்கும் மறக்க முடியாத நிகழ்வு. ஐயா தான் இருந்தார், நீதிபதியாக இருந்தார். என்னதான் சொல்லிட்டு இருந்தார். நீ சீனியர் என்ன சொல்லிட்டாரு, என்னை போய் நீ வாய்தா ஒன்று வாங்கிடுப்பானார். நான் என்ன நினச்சேன், வாய்தா தானே கேட்க போகிறேன், பண்டலெல்லாம் எடுத்துகிட்டு போகல. ஐயா கிட்ட போனோன்னே என் அப்பேரிங் ஃபார் அப்பலன்ட்டு நான் எங்கே பண்டலெல்லாம் கேட்டேன். வாட்ஸ் யுவர் கேஸ்ன்னா எனக்கு ஒன்றும் புரியல. ஐயாவே புக்கு அது அவருக்கு கிரீன் ஷீட்டெல்லாம் ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு வரணும். ஒரு அரை மணி நேரம் படிச்சுட்டு வந்து அவர் எதற்கே தான் ஐயா எதற்கே தான் படித்து அப்புறம் கேஸை சொல்லிட்டு வாய்தா வாங்கிட்டு வந்துட்டேன். அது வந்து எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு நேற்று. ஓகே, இப்போ இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அனுபவம் இருந்திருக்கும். யாருக்காவது சுவாரஸ்யமான முதல் வழக்கு அனுபவம் இருக்கா? நான் 1988 அக்டோபர் மாதம் பதிவு பண்ணேன் வழக்கறிஞராக. அப்போ வந்து இந்த நீதிமன்றத்தில் உள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா, நீங்கள் வழக்கறிஞர்களுடைய இதை பார்க்கும்போது இந்த 1960 70 வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. அவங்களுடைய அடையாளங்கள்லாம் ஒரே மாதிரி இருக்கும். டர்பன் வச்சுருப்பாங்க, நெற்றிக்குறிகள்லாம் வேறு மாதிரி இருக்கும், பஞ்சக்கச்சம் கட்டியிருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் நீதிபதிகள் புகைப்படங்கள்லாம் பார்த்தாலே அந்த அப்படியே மாறிக்கிட்டு வரும். அந்த கருப்பு வெள்ளையிலேருந்து கலர் படம் வர்ற மாதிரி தான் வரும். நம்மளும் வந்து நீதிமன்றத்தில் அந்த வெள்ளை கலர்லேருந்து கருப்பு கலருக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நிறைய பயணம் இருந்திருக்கு. ஆங்கிலம் பேசுறது, அந்த ஆங்கிலமே வந்து ரொம்ப செயற்கையான ஒரு மொழியாக இருக்கும். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, தேதி கொடுங்கன்னு கேட்குறேன், நீதிபதி கொடுத்துட்டாரு, நான் என்ன சொல்லணும், ரொம்ப நன்றி ஐயா அப்படி தானே சொல்லிட்டு வர்றோம். அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க, தேங்க்யூன்னு சொல்லுவோம். ஆனால் நாங்கள் கோர்ட்டில் வந்து மச் ஒப்ளைஸ்ட் மை லார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உங்கள் பெருந்தன்மையாக நான் அதை ஏற்றுக்கிறேன், உங்கள் பெருந்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கிறோம் கடவுளே அப்படின்னு பொருள். இதை அப்போ எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் தேதி தான் கேட்க போகிறேன், ஆனால் முடிக்கும்போது தேங்க்யூன்னு சொல்லக்கூடாது, தேங்க்யூன்னு சொல்லக்கூடாது அப்படின்னே நினச்சிட்டு போய் அவர் சரி கொடுத்த உடனே தேங்க்யூ மை லார்ட் அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் உடனே எல்லாம் இங்கிலீஷ்காரங்களாம் என்னை கூப்பிட்டு நோ யூ ஷுட் சே மச் ஒப்ளைஸ்ட் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு கேட்டு வந்துட்டோம். எனக்கு வந்து முதல்ல இந்த இலவச சட்ட உதவி கழகம்னு ஒரு அமைப்பு இருக்கு பாரு, அதில் தான் முதல்ல நான் எம்பனல் ஆகி என்னோட தனி வழக்குகள் அதில் தான் நடத்த ஆரம்பித்தது. அதில் சுவாரஸ்யமான நிகழ்ச்சி என்னென்னா, ஒரு நாள் அங்கே சீஃப் கோர்ட் உண்டு, சீஃப் ஜட்ஜ் முன்னால் 2 வழக்கு என்னோடது இருக்குது. ரொம்ப ஜூனியர் அப்போ நான் இந்த வழக்கை தனியாக படிச்சுட்டேன், இந்த வழக்கை தனியாக படிச்சுட்டேன், 2 பண்டல் கையில் வச்சுருக்கேன். அப்போது அங்கே சீஃப் ஜட்ஜாக ஒருத்தவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப உயர்ந்த நிலை கூட வந்தாங்க. அவங்க ஏதோ காரணத்தினால நான் ஆர்கியூ பண்ணுற அந்த கேஸை உடனடியாக ஆர்டர் பண்ணுறதுன்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன காரணத்தால் நினச்சாங்கன்னு தெரியல. இந்த வழக்கை கூப்பிட்டப்ப நான் இந்த வழக்கை முழுக்க ஆர்கியூ பண்ணேன். ஆனால் என்ன அழகுன்னா, அவர் ஜட்ஜ் அவரும் அவர் கையில் இருந்த பண்டில் பிரிக்கவே இல்லை. ஓகே, நீங்க நான் சொல்றதை மட்டும் கேட்குறாரு, எஸ் ஆர்டர்ன்ட்டார். அதாவது நான் ஆர்கியூ பண்ண கேஸ் வேற, ஆர்டர் ஆன கேஸ் வேற. அவரும் அது எதுக்குன்றதும் கேட்கல. ஒருவேளை என்னை பார்த்து பரிதாபம் நினைச்சாரா இல்லை தெரிஞ்ச முகம் நினைச்சாரான்ட்டு தெரியாது எனக்கு. இந்த மாதிரி அந்த இள வழக்கறிஞர்களாக இருக்கிற சுவாரஸ்யங்கள் அதிகம். எனக்கு அந்த நிறைய பேருக்கு அந்த காம்பன்சேஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தது. அது பெரிய மகிழ்ச்சியான. அப்புறம் சொல்லுவாங்களே, இவரே அனுப்பிவிட்டா எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு. ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த சொல்லணும். ஏன்னா ஜூனியர்ஸா இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு வரதில்லை. நான் வந்த பொழுது வந்து திருமணமாகி குழந்தை எல்லாம் பிறந்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் தான் படிச்சு வந்தேன். அப்போ முதல்ல ஒரு தடவை வந்து கட்டை கொடுத்து நீ போய் முதல்ல வாய்தா வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாரு. கட்டை கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல, நீ போய் வாங்கிதான் வாங்கிட்டு வந்து இந்த நம்பர் இந்த கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டார். தேடி கண்டுபிடிச்சி போய் அந்த கோர்ட்ல போய் நின்னேன். அந்த வழக்கினுடைய அந்த பட்டியல் எண் படி கூப்பிடுவாங்க, லிஸ்ட் படி கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடுகிற பொழுது நான் எந்திரிச்சுன்னு ஐ எம் ஃபார் தி பெட்டிஷனர் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தர் இருந்திருக்கார், ஐ எம் ஃபார் தி பெட்டிஷனர், ஐ ஹவ் ஃபைல்டு வக்காலத்துன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே உண்மையிலே தெரியல.
இவர் போய் அட்ஜாயின்மெண்ட் வாங்கிட்டு வான்னு என் கணவர் சொன்னார், அவ்வளவுதானே ஒழிஞ்சு யாருக்காக கூட சொல்லாம விட்டுட்டாருன்னு. அப்புறம் உடனே ஜட்ஜு சொன்னாங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா கேஸ் எடுக்கிறேன்னு பாஸ் ஓவர் பண்ணிட்டாரு. அன்னைக்கு வந்து போட்டதுதான் சண்டை. என்னன்னா, இனிமே நான் போனா பண்டில் இல்லாம நான் போகவே மாட்டேன், யாருக்கு ரெப்ரசன்ட் பண்றோம் எதுக்காக பண்றோம்னு கூட தெரியாம போனோமா அப்படின்னு ஒரு முட்டாள்தனமா ஆரம்பிச்சதுதான் என்னுடைய வாழ்க்கை. அதாவது வழக்கமாக வந்து ஒரு வக்கீல்கிட்ட போகும்போது இல்லை டாக்டர்கிட்ட போகும்போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் சீனியராக பார்த்து போப்பா, அனுபவம் இருக்கும் அப்படிம்பாங்க. இப்போ உங்கள்லையும் அந்த மாதிரியான சிக்கல் இருக்கா? இளம் வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வருவது சிரமமாக இருக்கா? நிச்சயமா சார், சீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் வருது. நமக்கு சாதாரணமாக வழக்கு, அவங்களுக்கு வாழ்க்கை. அதனால வாழ்க்கை பிரச்சனைன்றதுனால அவங்க நிச்சயமாக நல்ல ஒரு வழக்கறிஞர் தேர்ந்தெடுத்து தான் வழக்கை கொடுப்பாங்க. அதனால ஜூனியரோட நிலைமை கொஞ்சம் கஷ்டம் தான். இண்டிவிஜுவல் பிராக்டிஸ் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ வக்கீல் வந்து இவர்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறது ஃபெமிலியாரிட்டி தான். ஃபெமிலியாரிட்டி பேஸ் பண்ணி தான் வரும். சீனியாரிட்டி, ஃபெமிலியாரிட்டி, அவர் எவ்வளோ வழக்குகள் ஜெயிச்சிருக்காரு அதெல்லாம் சார்ந்து தான் வருவாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வாழ்க்கை பிரச்சனை இது. அது மாதிரி குறிப்பாக கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு வழக்கில் இப்போ செய்ச்சிங்க அப்படின்னா, இப்போ ஜெயிலுக்குள்ளே இருக்காருன்னு வச்சுங்களேன், ஜெயிலுக்குள்ளே இருக்கிறபோது நீங்கள் ஒரு வழக்கு செய்ச்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த உள்ள நீங்கள் வந்து அந்த விஷயம் போகும். ஆனால் என்ன ஆகும்னா, அந்த ஜெயில் முழுக்கவே என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு வழக்கு 2 வழக்கில் செய்ச்சிட்டிங்கன்னா அந்த வழக்கு உள்ள முழுக்கவே என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வழக்கறிஞர்கிட்ட கொடுத்தா வந்து நம்ம இந்த வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு வந்து ஒரு கருத்து உருவாயிரும். அப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு அது தொடர்பாகவே வழக்குகள் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கில் நீங்கள் கிரிமினல் சைடில் தோத்துட்டீங்கன்னா கூட அதே மாதிரி பரபரப்பாக செய்யும். உங்களுக்கு ஒரு வழக்கு, ஒரு வர வேண்டிய வழக்கு கூட ஒரு 10 வழக்கு என்ன செஞ்சிடும், 2 பேரும் வந்து. இப்போ எந்த வழக்குக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிர்ணயம் இருக்கா? இல்லை இதை எப்படி நீங்க வாங்குறீங்க? இது எப்படி நடைபெறுது? இல்லை, அட்வொகேட்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து இவ்வளவு கட்டணம்னு எல்லாம் நிறைய தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த கட்டணம் வாங்கினா ஒரு டம்ளர் தண்ணி கூட இன்னைக்கு குடிக்க முடியாது. அதான் நிஜம். நீங்க 30 ரூபாய்க்கு வேலை செய்ய, இல்ல 50 ரூபாய்க்கு பெயிலுக்கு பெட்டிஷன் போடுனா என்ன கதின்னு யோசிச்சு பாருங்க. சட்டத்துல அப்படிதான் இருக்கு. அந்த சட்டத்தை திருத்த வேண்டியவர்கள் திருத்தாமலே இருக்கிறார்கள். அதனால அவங்க தகுதிக்கேற்ப அவங்களுக்கு எவ்வளவு சாமர்த்தியம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நாங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இல்ல இப்ப நான் ஒரு சீனியர் அட்வொகேட், அதே பெயில் என்னுடைய சகோதரன் வந்து ஜிடி கோர்ட்ல எடுத்தா 500 ரூபாய்க்கு தான் எடுப்பார். ஆனா அதுவே ஹைகோர்ட்ல இருக்கிறவர் 5 லட்சத்துக்கு எடுப்பார் அதே பெயில. ஒன்னும் பெரிய வித்தியாசம் கிடையாது. சோ இது வந்து அந்த வக்கீல் அவருடைய அனுபவம், அவங்க கொடுக்கக்கூடிய தகுதி. ஆமா, ஏன்னா வழக்கறிஞர் நலன் என்று மட்டும் நம்ம பார்க்க கூடாது, வழக்காடிகளினுடைய நலனையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ஒரு அடிவரம்பும் உச்சவரம்பும் இருக்கணும். இப்ப என்ன நிலைமைன்னா, அடிவரம்பும் இல்லைங்கிறது ஒரு பக்கம், உச்சவரம்பும் இல்லாதனுடைய விளைவு என்னன்னா, உச்சநீதிமன்றத்தில எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அலுவலகத்தை விட்டு அவர் புறப்பட்ட உடனே மீட்டர் ஓட ஆரம்பிச்சிடுச்சுங்கிறாங்க. ஒரு நாள் அவர் அந்த நாள் அவர் கொடுத்துட்டாருன்னா, அவர் அங்க வாதிட்டாலும் வாதிடலனாலும் அந்த காசை கொடுத்தாகணும். லட்சங்களிலும் கோடிகளிலும் இது போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வு சமூகத்தில் எவ்வளவு மோசமான ஏற்றத்தாழ்வு இருக்கோ அந்த மோசமான ஏற்றத்தாழ்வு வழக்கறிஞருடைய கட்டணத்திலையும் இருக்கு. கட்டணம் உயர்த்துறது அவங்களுடைய அனுபவம், ஆண்டுகள், இதை பொறுத்து அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை, இதை பொறுத்து கட்டணம் வந்து ஒரு பக்கம் உயர்ந்துகிட்டே போகும். அவங்க அப்படி உயர்த்தும் போதுதான் வந்து ஜூனியர்ஸ்க்கு வழக்கு வரும். அவங்களே வந்து ரொம்ப குறைச்ச ஃபீஸ் வாங்கிட்டே இருந்தாங்கன்னா ஜூனியர்ஸ்க்கு வழக்கே வராது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, வழக்காடிகளுக்கு அதை கட்டண நிர்ணயம் செய்யணும்னு தோழர் சொன்ன மாதிரி ஏராளமான வழக்கறிஞர்கள், ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் பதிவு பண்ணிட்டு அந்த ஒரு உரிய வருமானம் வர்ற வரைக்கும் ரொம்ப பொருளாதார சிரமத்துல தான் வாழ்றாங்க. அவங்களுக்கு குறைந்தபட்ச உதவியை அரசாங்கம் கொடுக்கணும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு. அப்பதான் அவங்க நிம்மதியா வேலை செய்ய முடியும் அடுத்த ஒரு தொழில் வர்ற வரைக்கும் அப்படிங்கறத அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். சூப்பர். இந்த மாதிரியான ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்திருக்கிறதா? ஒருத்தட்ட எவ்வளவு கேட்கலாம், வரக்கூடியவரே ஒரு கஷ்டத்துல உங்கள்கிட்ட வருவாரு. பொதுவா வந்து கிளைண்டோட கெப்பாசிட்டி என்னன்னு பொறுத்து தான் ஃபிக்ஸ் பண்ணி ஃபீஸ் வாங்குறாங்க. கிளைண்ட் வந்து கஷ்டப்படுறான் அப்படின்னு இருக்கப்ப அவன் ஒரு கஷ்டத்துல வர்றான். சில கிளைண்ட்ஸ் நல்ல கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவன் மேல வர்றப்ப வந்து அந்த அட்வொகேட்டை பார்த்து வந்து கொடுத்துட்டு போற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. வேலையை செஞ்சுட்டு முடியாதவங்களுக்கு சரி ஐயா உன்னால முடியலன்னா ஸ்டாம்ப் பே பண்றதுக்காக கோர்ட் பி எல்லாம் ஒட்டுறோம்ல, அதையாவது கொடு, அந்த செலவையாவது கொடு அப்படின்னு சொல்லி நடத்துற அட்வொகேட்ஸும் இருக்காங்க. ஒரு புறம் இப்படி இருக்கு, ஒரு பக்கத்துல கேஸ் நீங்க வளர்த்துக்கிட்டே போறீங்கல்ல முடியாம, இது வந்து ஃபீஸை வாங்குறதுக்காக தான் வளர்க்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குல்ல, அப்படி இருக்கா? இல்ல சார், அப்படி இல்ல. கிளைண்டே சொல்லுவாங்க, எனக்கு இப்போ டைவர்ஸ் கேஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கேன், ஒரு டைவர்ஸ் கேஸில் வந்து பாதிக்கப்பட்ட அம்மா இருப்பாங்க,
அவங்க வருவாங்க, எங்கள் வீட்டுக்கார பழி வாங்கணுன்னே சொல்லுவாங்க. அவர் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறாரு, அதுக்காக தான் என்னை கைட்டி விட்டுன்னு போகிறேன், நீங்கள் வயதா வாங்க, விட்டுறக்கூடாது, சீக்கிரமா விவாதத்துக்கு. ஒரு நல்ல வக்கீல் அப்படின்னா ஒரு கட்சிக்காரரின் பக்கமாக இருந்து செயல்படணும். நீங்க நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, நீதியின்பால் நிற்கணுமா இல்ல ஒரு வழக்கறிஞர் கட்சிக்காரரின்பால் நிற்கணுமா? கண்டிப்பா கட்சிக்காரர் பக்கத்துல தான் நிக்கணும். நீதியின்பால் நிக்கணும்னா அவர் நீதிபதியா போயிடலாம். ஓகே, பெரிய கவலை இல்லையா? நீதிபதிகளோட வேலை தான் நீதியின்பால் நிற்பது. ஓகே, அவங்க நீதியின்பால் நிக்கலன்னா தான் நமக்கு கவலை வருது. ஆனா வழக்கறிஞருடைய வேலை கட்சிக்காரர் தான். நான் நீதியா தான் இருப்பேன்னா அவங்க அந்த கட்சிக்காரரை ஏற்றுக்காம இருக்கணுமே தவிர, கட்சிக்காரரை ஒரு ஒப்புக்கொண்ட பிறகு அவருடைய நலனுக்கு பாடுபடுவதை தவிர வேறு சிந்தனை ஒரு வக்கீலுக்கு இருக்கவே கூடாது. ஒரு சிறந்த வக்கீல்னா கட்சிக்காரர் தான். பல வழக்குகளை நாங்க கேட்கும் போதே இது சரி வராது, நீங்க வீணா பண இழப்புக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு சொல்லியே திருப்பி அனுப்புவோம். நான் வழக்கை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு ஒரு வழக்கறிஞருக்கு உரிமை உண்டு. ஒரு கட்சிக்கார் வந்தாலே நான் கேஸை நடத்தி தான் ஆகணும்னு ஒண்ணும் கிடையாது. ஆனால் வக்காலத் என்கிற ஒன்றை அவர் கையொப்பமிட்டு நான் வாங்கிவிட்டால் அவருக்கு அவருடைய நலனை தவிர வேறு சிந்திக்க கூடாது. உயர்நீதிமன்றத்துல தமிழ் மொழியில் வாதாட வேண்டும் அப்படின்னு தொடர்ந்து குரல் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது செயல்முறைப்படுத்தப்படலை அப்படின்னு இருக்கு. ஏன் தமிழில் வாதாட வேண்டும்? அது வழக்கறிஞர்களுக்கு எந்த வகையில் உதவுகிறது? தமிழ்நாட்டு மக்களுடைய தேசிய மொழி, வாழ்க்கை மொழி தமிழ் தான். வழக்கு மொழியும் தமிழாக தான் இருக்கணும். உலகத்தில் வளர்ச்சி பெற்றவையாக நாம் கருதக்கூடிய நாடுகள், முன்னுதாரணமாக சுட்டி காட்டக்கூடிய நாடுகள், இந்த நாடுகளில் ஒரே ஒரு நாட்டில் கூட தங்கள் மொழி அல்லாத அயல் மொழியை சட்ட மொழியாகவோ நீதிமன்ற மொழியாகவோ வழக்காடு மொழியாகவோ வைத்திருக்கல. இப்போ நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்தியாவினுடைய கேவலம் என்னன்னா, இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்டம் தமிழில் இருந்தால் அது உண்மையான படி இல்லை, இந்தியில் இருந்தாலும் உண்மையான படி இல்லை. நம்மை ஆண்ட அயலவனுடைய ஆங்கிலத்தில் இருந்தால் மட்டும்தான் கான்ஸ்டியூஷன் ஒரிஜினல், அதுதான் ஆத்தென்டிக் வெர்ஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இப்போ இன்னமும் நம்ம அவனுக்கு அடிமையா இருக்கிறதா தான் பொருள். இப்போ இவங்க வாதமெல்லாம் என்ன சொல்றாங்க, நீதிபதிக்கு தெரியாதே தமிழ், நமக்கு நீதிபதிக்காக நீதியா மக்களுக்காக நீதியா? அப்படி பார்க்கும்போது நம்முடைய வழக்கறிஞர்கள் இன்னைக்கு பல துறைகளில் மேலே வந்திருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே அருள்மொழி சொன்னாங்க பாருங்க, முன்பெல்லாம் எப்படி இருப்பாங்க அவங்க தோற்றம், இப்படி இந்த தோற்றம் மாறி இருக்குதுன்னு. இந்த மாற்றம் எது வரைக்கும் வந்திருக்கு? இன்னைக்கு மாவட்ட நீதிமன்றங்களில் வந்திருக்கு, கீழமை நீதிமன்றங்களில் வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்திற்குள்ளும் இது நுழைந்து விடாமல் தடுக்கிறதுக்கான ஒரு சதிதான் இந்த 348 2வது பிரிவை பயன்படுத்தி நமக்கு சட்டப்படி செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். சட்டமன்றத்திலே தீர்மானம் போட்டாங்க, ஆளுநர் உத்தரவு போடுறாரு, குடியரசுத் தலைவர்கிட்ட போனிச்சுன்னா அவர் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புறார். உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற ஒரு தலைமை நீதிபதியும் அன்னைக்கு இருந்த சட்டத்துறை அமைச்சரும் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் நடைமுறையில் ஒத்து வராது, வேணா முதல்ல இந்தியை கொண்டு வாங்க, அப்புறம் வேணா தமிழை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்ல. ஆனால் ஒரு உண்மை பார்த்துங்க, இதே 348 2வது உட்பிரிவை பயன்படுத்தி 4 மாநிலங்களில் அந்த மாநில ஆட்சி மொழி ஆங்கிலத்திற்கு பதிலாக வழக்காடு மொழி, அந்த 4 மாநிலங்களுமே இந்தி பேசும் மாநிலங்கள். ஆங்கிலத்துக்கு பதில் அவங்க இந்தியை வைத்துக்கொள்ள அனுமதி கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் சென்னையில் நம்முடைய மதுரையில் நாம் ஆங்கிலத்திற்கு பதில் தமிழை வைத்துக்கொள்ள பிடிவாதமாக அனுமதி மறுக்கிறாங்க, முரட்டுத்தனமாக மறுக்கிறாங்க. அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு உரிமையை கூட மறுக்கிறாங்க. அது உண்மையான நோக்கம் என்னன்னா, சமூக நீதி சார்ந்து மேட்டுக்குடியினரின் ஆதிக்கம் நீதிமன்றங்களிலும் சட்டத்துறையிலும் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தமிழ் அங்கே வழிமறிக்கப்படுது. இது தமிழுக்காக மட்டும் நம்ம கேட்கல, தமிழ் மக்களுக்காக கேட்கிறோம், ஒடுக்குண்ட மக்களுக்காக கேட்கிறோம். இந்த மாற்றம் வரணும். ஒரு கோர்ட்ல போய் ஹைகோர்ட்டுக்குள்ள போய் தமிழ் மொழியால நீங்க பயன்படுத்த முடியாதனால உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கா? கட்டாயம் தேவைதான். ஏன்னா தாய்மொழியில் நான் பேசுறதுக்கும் அயலவன் மொழியில் பேசுறதுக்கும் நிறைய சிக்கல் வருது. ஆப்போசிட்டில் பேசும்போது கூட நம்ம நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக வேண்டிய அர்ஜென்ட் வாங்கி நான் அடுத்த முறை அதை பதில் சொல்ல வேண்டியது வருது. இதே தமிழில் கேட்டால் எனக்கு அந்த சிக்கலே வராது. இப்போ ஒரு சிபிஎஸ்சி பள்ளியிலேருந்து படிச்சுட்டு ஒருத்தர் வர்றார், ஸ்கூல் ஆஃப் லா எக்ஸலன்ஸ்லேருந்து ஒரு மாணவர் படிச்சுட்டு வர்றார். இப்போ நான் சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரிலேருந்து படிச்சுட்டு வரேன். அவரும் ஒரே இதில் வரார், நானும் ஒரே இதில் தான் வரேன். ஏன்னா அவருக்கு விஷயம் தமிழ், அதாவது கம்யூனிகேஷன் கரெக்டாக அவருக்கு வருது. இப்போ எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை. இப்போ அது ஒரு சிரமமாகுது. விஷயம் எல்லாம் அவருக்கும் ஒரே ஃபேக்ட்டு, அவருக்கும் அந்த கேஸ் தெரியும், எனக்கு அந்த கேஸ் எல்லாமே தெரியும். அவர் படிச்சிருக்க கேஸில் தான் நானும் படிச்சிருக்கேன், அவர் சொல்கிறதா நானும் சொல்ல போகிறேன், எல்லாமே ஒரே தான் சொல்ல போகிறோம், கேஸு ஒன்று தான்.
ஆனால் சொல்லும்போது அவர் ஆங்கிலத்தை தெளிவாக சொல்லிடுறாங்க, நம்மளால் சொல்ல முடியல. அதனால சிரமமாக இருக்குது. வழக்கை வந்து நம்ம ஜெயிப்போம்னா கூட அதில் தோற்றுருமோன்ற ஒரு தோல்வி பயம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஹைகோர்ட்டில் வந்து எங்கள் சீனியர் வந்து அமிச்சார்னா போய் அட்ஜர்மெண்ட் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். மற்ற கோர்ட்லலாம் நான் என்ன ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அது எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிவிடுவேன். திருவள்ளூர் கோர்ட்டுக்கு ஒரு கேஸுக்காக போயிட்டு வா அப்படின்னு சொன்னார். அது என்ன கேஸ்னால், கழுத்து அறுத்து தங்கச்சங்கிலியெல்லாம் பறிச்சுட்டான் குற்றவாளி, அக்யூஸ்டு பறிச்சுட்டான். பாதிக்கப்பட்டவங்க வந்து அந்த நகையை வந்து கேட்குறாங்க கோர்ட்டில். நான் போய் தமிழில் பேசுகிறேன். அந்த வழியை உணர்ந்து, என்னால் தாய்மொழியில் அந்த தமிழ் மொழியை உணர்ந்து நான் அந்த எவ்வளோ கோவம் இருக்குமோ அந்த கோவத்தை ஜட்ஜி முன்னாடி நான் காட்டிட்டேன். என்ன தமிழில் பேசும்பொழுது எனக்கு என்னன்னா அந்த அவங்க வழியை தெளிவாக என்னால் உணர்த்த முடியுது. அது புரிஞ்சிங்கன்னா ஆர்டர் போட்டாங்க ஜட்ஜி. அப்புறம் கூப்பிடுங்க அந்த அட்வொகேட்டை அப்படின்ட்டாங்க. நான் உள்ளே போனேன், போயிட்டு விஷ் பண்ணிட்டேன், நீங்கள் நல்லா பண்ணீங்க, அதனால தான் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் நல்லா பண்ணணும்னா அந்த தமிழ் மொழியில என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. இதே ஆங்கிலத்தில் போய் என்னால் ஹைகோர்ட்டில் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், எல்லா ஃபேக்டும் தெரியும், ஆனால் சொல்ல முடியாது. இதுதான் வந்து தமிழ் மொழியிலே இருந்தால் எங்களை போகிற கிராமத்துலேருந்து வர்ற இளைஞர்களுக்கு, புதிய தலைமுறைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ரொம்ப இதுவாக பயன்படும்னு சொல்ல வரேன். எனக்கு என்ன கேஸ் வருதோ அது எல்லாத்தையும் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறேன், தமிழில் தான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு சமுதாயத்துக்காக சில விஷயங்கள் என் கண்ணில் பார்க்குறேன். அந்த பொதுநல வழக்காக நான் வந்து ஒரு வழக்கு போடணும்னா அது உயர் நீதிமன்றத்தில் மட்டும்தான் போட முடியும். ஒன்று இல்லை உச்ச நீதிமன்றத்தில் போட முடியும். ஒன்று ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 227 இந்த 2 பேசிக் பார்த்தா நான் ஒன்று ஹைகோர்ட்டில் போகணும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டில் போகணும். ரெண்டுத்துலேயுமே நம்ம இங்கிலீஷில் போட்டணும், இல்லைன்னா ஹிந்தியில். அப்போ நாங்கள் வந்து தமிழ் மொழி படித்தா எனக்கு ஒரு பொதுநல வழக்கு போடணும்னு எண்ணம் இருக்குது. என்னால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஒரே காரணத்தினால என்னால் சேவை மனப்பான்மை என்னால் பண்ண முடியல. கண்டிப்பாக இது வந்து வழக்கறிஞர்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனையாக இருக்குது. இது வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, நீதிபதிகளுக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. வந்து அவங்களுமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தான், தமிழ் மொழியிலிருந்து சாதாரண பள்ளியிலேருந்து வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுமே மிக சிரமப்படுறாங்க. சில நீதிபதிகளை பார்த்துருக்கேன், 2 பேரும் பேசும்போது அமைதியாகவே இருப்பாங்க. அது காரணம் என்னன்னா, அவங்களால இயல்பாக என்ன பண்ண முடியல, இவர் கேட்ட கேள்விக்கு அவர் கேட்ட கேள்விக்கு இயல்பாக சரளமாக ஆங்கிலம் பேச முடியாதனால அவர் அமைதியாவே உட்காந்துட்டே இருப்பார். இந்த மாதிரி பல்வேறு நீதிபதிகள் இருக்காங்க. அதான் குறைய தவறா சொல்லல, மொழியினுடைய பிரச்சனைகளால சொல்றேன். அதனால வந்து தமிழ்ன்றது வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, அது நீதிபதிகளுக்கும் அதே மாதிரி வழக்கு கொண்டு வர எல்லா பேருக்குமே இது வந்து சாதகமாக அமையும் அப்படின்றதுதான். சூப்பர். நான் பேசுறது என் கட்சிக்காரருக்கு என்னன்னு தெரியணும். நான் கட்சிக்காரருடைய வழக்கைத்தான் நடத்துகிறேன். நான் என்ன பேசுறேன்னே தெரியாம அவங்க என்னவோ இங்கிலீஷ்ல பேசினாங்க, எனக்கு ஒன்றும் புரியல கண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய பாமரத்தனமான மக்கள் மத்தியிலே வாழ்ந்துகின்ற நாடு இது. அதனால அடிப்படையில தமிழ் தான் பேசணும். மொழி என்பது என்னன்னா, நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு நான் கன்வே பண்ணுகிறேன், அதற்கு கடத்துகிற ஒரு ஊடகம் மட்டும்தான் பாஷை. அப்படிதான் நான் பார்க்கணும். இதுல வந்து ஆங்கில புலமை உள்ளவன் தான் பெரிய சீனியர் லாயரு, எங்களை மாதிரி தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் வெறும் சாதாரண லாயர் அப்படின்னு நினைக்கிற பார்வையை, ஏற்றத்தாழ்வை இது கொண்டு வருகிறது. அதனால இதெல்லாம் செய்யணும் நினைச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் செய்ய முடியும். தமிழ் அவர்களுக்கு அரசியல், தமிழ் எங்களுக்கு வாழ்வு. அதுதான் வித்தியாசம். அதாவது தூக்குமரத்தின் நிழலில் இருந்தவர்களின் உயிர்களை காப்பாற்றியவர்கள் வழக்கறிஞர்களே. அதிகார வர்க்கத்திடம் இருந்து உரிமைகளை மீட்டுக் கொடுப்பவர்கள் இந்த வழக்கறிஞர்களே. சொலல்வல்லன், சோர்விலான், அஞ்சான், இவனை இகழ்வல்லல் யாருக்கும் அரிது என்பது இந்த வழக்கறிஞர்களுக்கு பொருந்தும். இந்த வழக்கறிஞர்கள் இன்றியும் இந்த உலகு அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.